இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். சங்கீதக்காரன் இந்த இடத்துல பாடும்போது ஒரு உருவகமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்களேன். காண்டாமிருகத்தின் கொம்பை போல எனக்கு ஒரு கொம்பை நீங்க தந்து என்னை உயர்த்துவீங்க அப்படின்னா, காண்டாமிருகத்தின் கொம்பு அது ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது, அது மிகவும் பலம் மிக்கது. ஒரே ஒரு கொம்பு தான் காண்டாமிருகத்துக்கு இருக்கும். ஆனா இந்த இடத்துல அதை உருவகப்படுத்தி அவர் சொல்லுகிறார்னா அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் உயர்த்தப்படுகிறது போல நான் உயர்த்தப்பட போகிறது இல்லை. என்னை கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் ஒரு சிறப்பான அனுபவத்தை தருவார், ஒரு மேன்மையான அனுபவத்தை தருவார். மறக்க முடியாத அனுபவமாக அது இருக்கும். யாருக்குமே கிடைத்திராத ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அன்னால் சொல்றாங்க, என் கொம்பை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உயர்த்தி இருக்கிறார் என் பகைஞர்களுக்கு நடுவிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அந்த அம்மா அழுதுட்டே தான் இருந்தாங்க, அந்த அம்மா துக்கத்துல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய குறை, வாழ்க்கையில நீங்காத நிந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ குழந்தைய கொடுக்கிற தேவன் அந்த குழந்தைய சாதாரணமாக அவர் பார்க்க ஆண்டவர் விடலை. பாருங்களேன், ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு நியாயாதிபதியா, ஒரு ஆசாரியனா ஆண்டவர் அந்த குழந்தைய கொடுக்கிறார். அப்போ இந்த தாயை கர்த்தர் உயர்த்துகிறார், இந்த தாயை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். எப்படி? மற்ற தாய்மார்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, மற்ற தாய்மார்கள் அனுபவித்திராத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து. இதை போலதான் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அப்படிங்கிறது உண்மைதான். கண்டிப்பா நீங்க உயர்வீங்க. ஆனா வழக்கம் போல எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எல்லாரும் வாழ்விலும் இருப்பது போல அல்ல. தாவீத அவனுடைய சகோதரர்களுக்கு நடுவுல உயர்த்தினார். தாவீத பாருங்களேன், அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை இராணுவ வீரர்கள் கண்கள் காண அவனை உயர்த்தினார். முழு இஸ்ரவேலும் அவனை ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க கர்த்தர் உயர்த்தினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு சுற்றிலும் இருந்த அத்தனை சத்துருக்களுக்கு முன்பாக அவனை கர்த்தர் உயர்த்தினார். இதுக்கெல்லாம் தேவன் பயன்படுத்தின ஆசீர்வாதமான அனுபவங்களை நீங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு சாமுவேல் வந்து அவனுக்காகவே வெயிட் பண்றார். அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அவன் சகோதரர்கள் நடுவுல அவனை கர்த்தர் கனம் பண்றார். கோலியாத்தை வீழ்த்தி ராணுவ வீரர்கள் மத்தியில கனம் பண்றார். அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி ஆண்டவர் எவ்வளவு மேன்மையை தாவீதுக்கு கொடுத்தார் பாத்தீங்களா? இதை போலத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்வு இருக்கு. அது சிறப்பானதா இருக்கும், மேன்மையானதா இருக்கும். தகப்பனே, ஒவ்வொரு உயர்வுக்கும் பின்பாக நீ தரப்போகிற நல்ல அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.